green gram மூங் தால் ஓட்ஸ் ஸ்டிக்கி. ஃபஸ்ட்டு பாசிப்பயிரை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அதை குக்கரில் ஒரு 6 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டுக்கிறோம். கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பொட்டேட்டோ நல்லா பாயில் பண்ணுது, அதுவும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி அதோட நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறோம். பாசிப்பயிரில் ரொம்ப தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க, நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. மிளகாப்பொடி காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா அதில் மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லா பக்கமும் பரவற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சீக்கிரம் செய்யக்கூடிய டிஷ்ஷு, ரொம்ப ஹெல்த்தி, ப்ரோட்டீன் ரிச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் கிட்ஸுக்கு. பச்சை மிளகா ஒரு 2, பூண்டு 2 தட்டி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஆனியனை ரொம்ப குட்டியாக வேணாலும் குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ சாட் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, பிங்க் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே அதில் பரவற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. சீக்கிரம் செஞ்சிடலாம். இப்போ நான் ஓட்ஸை பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன், அதை தான் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இது இல்லை அப்படின்னா நீங்கள் ரஸ்க் கூட ஆட் பண்ணிக்கலாம், ரஸ்க் பவுடர். நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கையில் ஒட்டாத வர பதார்த்தத்துக்கு நீங்கள் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதோட வச்சு உருட்டினா அந்த பால் வரணும். ஸோ அந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த ரவுண்ட் ஷேப் கொண்டு வர்றதுக்காக கையில் லைட்டாக நெய் தடவிருக்கேன். கொஞ்சம் எடுத்து ரவுண்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சு தேய்ச்சி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா கார்னர்ஸ் எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி, எதுவும் விரிசல் விடாத மாதிரி பார்த்து ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். பேனில் ஷாலோ ஃப்ரைக்கு வேணுங்கிற ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பண்ணியிருக்க பால்ஸை இதில் வைக்கிறோம். 2 பக்கமும் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நீங்கள் திருப்பி ஃப்ளிப் பண்ணி போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா முடிஞ்சது. சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப நேரம் வேக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே நம்ம பாயில் பண்ணி தான் போட்டிருக்கோம். அதாவது இந்த ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நீங்கள் திருப்பி எடுத்து போட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான், நம்ம பேட்டி ரெடி. இதை சர்வ் பிளேட்டில் கெச்சப்போட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.